முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். ரகசியமா வச்சுங்க சார், வெளியே சொல்லிடாதீங்க. இது அல்வானே, அது அல்வாங்கிறது எனக்கு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. எந்திரிச்சு போலாம். என்ன போடுறீங்க? எந்திரியா போலாம். கலக்கிட்டல நிர்வாகிகள் சொல்றாங்க சார். தேவை கட்சியா நிர்வாகிகள் சொல்றாங்க. அதிமுக ஒன்றிணைக்கும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் தான். மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம், எந்த மாற்றமும் இல்ல, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம். இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட பெரிதும் எதிர்பார்க்கிற பட்ஜெட் வந்து தேர்தல் ஆண்டு. இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. அப்படியே இப்ப என்னன்னா, தாவேக்க கொள்கை பட எல்லாருமே கத்தி படத்துல வர பிரஸ் மீட் சீன் மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. தொடர்ச்சியாக அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்துட்டு வராரு. யார் விமர்சனம் பண்றதுன்னு அவஸ்தை இல்ல. யார் அங்க நக்கலா பேசுனது? எல்லாருமே நக்கலா தானே பேசுறாங்க. பேசிட்டோம், அதுக்கும் சேர்த்து செஞ்சிடலாம். டேய், யார விமர்சனம் பண்றது அவஸ்தை இல்ல, இது விவசாயம் இல்ல. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு, வருமான வரி எவ்வளவு செலுத்திருக்காரு. இன்னைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்ல கேஸ் இருக்குது, அது வேற விஷயம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படி எல்லாம் சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாம வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையா இவ்வளவு பாவி சண்டாளா தான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது விஜயால. சார், இவர் தெரியாம எங்களை இங்க கூட்டு வந்துட்டாரு. நாங்க சாதாரண ஆளுங்க சார். கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போ டாக்ஸ் அது குறைவு. இது வரி இல்லையா? ஒய் பிளாக் சேம் பிளாக். அதனால யார் விமர்சனம் பண்றது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனா யாரு? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜுனா அவர்கள். அவரு வீட்டுல போய் சாப்பிடறாரு இவரு. பாவம். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. பாவப்பட்ட எவ்வளவு பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டுல போய் இவர் போய் சாப்பிடறாரு இவரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்னைக்கு இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது. அது இல்ல சம்பட்ட, நாங்க ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்திய அளவப்ப. கட்சியை லாட்டரி பணத்துல இன்னைக்கு நடக்குது. நாட்டில் நீ பாத்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையா இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாம ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழால டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்க நினைச்சு பாருங்க.
கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே வந்து ஒரு அருகதை இல்லைன்னு தான் நிச்சயமா நான் சொல்றேன். நான் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுவது. ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அத பத்தி ஏதாவது பேசியிருக்காரா அவரு? கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. இவன் யாரு? கிட்ட 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 வாடா. அத பத்தி எதுவும் பேசல. இப்படி ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவேகா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இவன் யாரு? கிட்ட 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 வாடா. முழுக்க முழுக்க விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு டைட்டானிக் படம் பாத்தீங்களா? குளுகுளுன்னு இருக்கு மாப்ள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. வந்துட்டாங்க இருந்து குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கான். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வரவளுக்கு அம்மா ஏதோ வெடிக்குதே. டைட்டானிக் படம் லாஸ்ட்ல என்ன கிளைமேக்ஸ்? விசில் அடிக்காது. ஆபத்து இருந்ததா? அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாது, அதான் ஆபத்து. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சுல மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு $7,000 கோடி இன்னைக்கு நமக்கு 7,000 கோடி இன்னைக்கு ரயில் ஒதுக்கிருக்காங்க. கொடுத்துருங்க அத செலவு பண்ணிட்டேன். 3042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுலயே வண்டியில இப்ப என்னடா செய்யற? 1300 கோடி ரூபாய். இதுல எங்க வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. அவங்க வந்து ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படிச்சு பார்க்கணும். படிச்சு மேலே பறக்க ராக்கெட், மின்னல் பூச்சி ஜாக்கெட், ஆரம்பைக்கு பேசிட்டு அண்ணா இப்ப மார்க்கெட் பார்த்து ஒரு குறை சொன்னா நல்லா இருக்கும்.